இந்தியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். ஐக்கிய நாடு மனித உரிமைகள் சபையின் தற்போதைய அமர்வுக்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரனை தென்னிலங்கை பாதாள உலக குழு மூலம் தீர்த்து கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டமை அம்பலமாக இருப்பதாக கொழும்பு சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 2016 இறுதிக்கும் 2017 ஜனவரிக்கும் இடைப்பட்ட காலத்தில் முன்னாள் போராளிகள் சிலரை பயன்படுத்தி வடக்கில் வைத்து கிளேமோர் தாக்குதல் மூலம் சுமந்திரனை கொல்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. இந்த சந்தேக நபர்கள் 4 தடவைகள் சுமந்திரனை கொல்ல முயன்றனர். ஆனால் முயற்சி பயனளிக்கவில்லை. இது தொடர்பாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட 4 முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டனர். அந்த முயற்சிக்கு பின்னால் நோர்வேயை சேர்ந்த ஒருவர் சூத்திரதாரியாக இருந்து வந்துள்ளார். இப்பொழுது கொழும்பில் பாதாள உலக கோஷ்டியை சேர்ந்த மகளன் கமுவ சஞ்சு என்பவர் மூலம் சுமந்திரனை கொல்வதற்கு முயற்சி எடுக்கப்பட்டமை பற்றிய தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. விடுதலை புலிகள் உறுப்பினராக இருந்த வேந்திரன் என்பவர் ஆஸ்திரேலியாவுக்கு பிற இடங்களுக்கும் ஆட்களை கடத்தும் விடயம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவருக்கு சமயன்குழு என்ற பாதாள உலக கோஷ்டியை சேர்ந்த அசங்க என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அசங்கவே பின்னர் சஞ்சுவை வேந்திரனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர்கள் இருவரும் பின்னர் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். அண்மையில் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினர் வேந்திரன் உட்பட 8 பேரை ஆயுதங்களுடன் வியாங்கொடை பகுதியில் வைத்து கைது செய்தனர். அந்த குழுவினரை போலீசார் விசாரித்த போது பிரான்சிலும் சுவிட்சர்லாந்திலும் உள்ள புகலிட தமிழர்கள் சிலர் பணத்திற்கு சுமந்திரனை கொல்வதற்கு தற்போதைய ஜெனீவா அமர்வு முன்னர் அவரை தீர்த்து கட்டுவதற்கு வழிகாட்டுதல் வழங்கியிருந்தனர் என்ற அதிர்ச்சி தகவல் போலீசாருக்கு தெரிய வந்தது என குறித்த பத்திரிகையின் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.